ஹாய் விவர்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸ்ல யூனிட் 6 வந்து பார்த்திருந்தோம். அதாவது நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அது ரிலேட்டடா ஒரு 40 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல யூனிட் 7 பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அதாவது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஊக்குவித்தலும் குழு இயக்கமும் அதுதான் யூனிட் 7 டாபிக். இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லும்போது மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ் இதுதான் யூனிட் 7 டாபிக் கவரேஜ். இந்த இடத்துல இது ரிலேட்டடா ஒரு 36 கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இதுல இருந்து யூனிட் 7 பத்தி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். யூனிட் 7னா எப்படி இருக்கும், எப்படி கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அது இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊக்குவித்தல் கற்றலுக்கு அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தும் விதி எந்த விதி அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆயத்த விதி. அதாவது ஊக்குவித்தல் கற்றலுக்கு அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தும் விதி ஆயத்த விதி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கற்றலுடன் இணைந்து அதனை மேம்படுத்துபவை எவை அப்படின்னு கேட்கறாங்க. செகண்ட் கொஸ்டின், கற்றலுடன் இணைந்து அதனை மேம்படுத்துபவை எவை அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது ஊக்கம், கவர்ச்சி, கவனம் இது எல்லாமே கற்றலுடன் இணைந்து அதனை மேம்படுத்துபவை அப்படின்னு சொல்றாங்க. தேர்டு கொஸ்டின் பாருங்க. ஊக்கத்தை பற்றிய தவறான கருத்து எது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊக்கத்தை பற்றிய தவறான கருத்து ஆப்ஷன் சி, திறமைக்கும் அடைவிற்கும் இடையே உள்ள இடைவெளி காரணம் இடைவெளியை நிரப்புவது இதுதான் தவறானது. அப்போ ஊக்கத்தை பற்றி சரியான கருத்து அப்படின்னு சொல்லும்போது நடத்தைக்கு ஆதாரம், விரைப்பு மனநிலையை தோற்றுவிக்கும், சமநிலை சிதைவை ஏற்படுத்தும் இது மூணுமே கரெக்ட். அப்ப இந்த இடத்துல தவறானது தான் கேட்டிருக்காங்க. திறமைக்கும் அடைவிற்கும் இடையே உள்ள இடைவெளி காரணம் இடைவெளியை நிரப்புவது. ஃபோர்த்து பாருங்க. ஊக்குவித்தல் பற்றிய உளவியல் அறிவு ஏன் ஆசிரியருக்கு தேவை என்பதற்கான காரணங்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, மாணவர்களை நல்வழிப்படுத்துதல். ஊக்குவித்தல் பற்றிய உளவியல் அறிவு ஏன் ஆசிரியருக்கு தேவை என்பதற்கான காரணங்களில் இல்லாதவை மாணவர்களை நல்வழிப்படுத்துதல். அஞ்சாவது, மோட்டிவ் என்பது எம்மொழி சொல். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுங்க. மோட்டிவ் என்பது எம்மொழி சொல். இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஆங்கிலம். சிக்ஸ்த் பாருங்க. இலக்குகளை அடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் உயிரிகளில் போக்கே ஊக்கம் என வரையறை செய்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, டால்மன். அதாவது இலக்குகளை அடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் உயிரிகளின் போக்கே ஊக்கம் என வரையறை செய்தவர் டால்மன். தவறான கூற்றை காண்க. அதே மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு, ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கு. எந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி, கற்றலுக்கு உதவும் களஞ்சியம் மாஸ்லோ இது வந்து தப்பு. அப்ப கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது உயிரிகளை செயற்பட தூண்டும் நிகழ்வு ஹெப், சில வகை ஊக்கங்கள் இயற்கையானவை மக்டுகள், ஊக்குவித்தல் தேவையற்றது வாட்சன். மூணுமே கரெக்டான ஆப்ஷன். தவறு எது அப்படின்னு சொல்லும்போது கற்றலுக்கு உதவும் களஞ்சியம் மாஸ்லோ. எட்டாவது கொஸ்டின், ப்ரீவியஸா நம்ம பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான். தவறான கூற்றை காண்க. எது வந்து ஆப்ஷன் தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. த ராங் ஆன்சர் இஸ் தண்டனை ஊக்கமாகாது. அப்ப கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லும்போது ஊக்கம் செயலாற்ற சக்தியை அளிக்கிறது, ஊக்கம் நோக்கத்துடன் இணைந்தது, நடத்தையை திசை மாறாமல் வைக்கிறது. அப்ப தப்பான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது தண்டனை ஊக்கமாகாது. தவறான கூற்றை காண்க. இந்த இடத்துல எது வந்து தப்புன்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் பி, கற்றலினால் ஊக்கம் ஏற்படுத்தும் நடத்தையில் மாற்றம் ஏற்படலாம். இதுதான் தவறானது. இது எல்லாமே சரியான ஆன்சர். இந்த இடத்துல தவறானது எதுன்னு கேட்கறாங்க. கற்றலினால் ஊக்கம் ஏற்படுத்தும் நடத்தையில் மாற்றம் ஏற்படலாம். 10வது கொஸ்டின், பின்வரும் ஒரு வகை தேவை நிறைவு பெற்றால்தான் கற்றலுக்கு ஆயத்தம் எனப்படும். அதாவது பின்வரும் ஒரு வகை தேவை நிறைவு பெற்றால்தான் கற்றலுக்கு ஆயத்தம் ஏற்படும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி, உடல் தேவை. பின்வரும் ஒரு வகை தேவை நிறைவு பெற்றால்தான் கற்றலுக்கு ஆயத்தம் ஏற்படும், உடல் தேவை. 11வது கொஸ்டின், எந்த வகை தேவைகளின் குறுக்கீடுகளினால் பொருத்தப்பாடின்மையும் நெறிப்பிறழ் நடத்தைகளும் ஏற்படும். இங்க பாருங்க, எந்த வகை தேவைகளின் குறுக்கீடுகளினால் பொருத்தப்பாடின்மையும் நெறிப்பிறழ் நடத்தைகளும் ஏற்படும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மனத்தேவை. 12வது கொஸ்டின், மனத்தின் தேவைகளுள் இல்லாதது எது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி,
ஏற்கப்படுத்தல். இதுதான் தவறான ஆன்சர். அப்போ மனத்தின் தேவைகளுள் இல்லாதது ஏற்கப்படுத்தல். அப்போ மனத்தின் தேவைகளுள் இருப்பது காப்புணர்ச்சி, அன்பும் பரிவும், துணிந்த செயற்படுத்தல். இந்த இடத்தது இல்லாதது தான் கேட்கறாங்க. அப்போ ஏற்கப்படுத்தல். 13வது, செவிலிகள் மற்றும் தாயாரால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அதாவது நர்ஸ், அதுக்கப்புறம் மதர், அவங்க மூலமா வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பற்றி யார் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, பிளமிங். செவிலிகள் மற்றும் தாயாரால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்தவர் பிளமிங். 14, அடைவு ஊக்கி என்பது எந்த வகை தேவை? அடைவு ஊக்கி என்பது எந்த வகை தேவை அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, சமூக தேவை. அடைவு ஊக்கி என்பது எந்த வகை தேவை? சமூக தேவை. தவறான கூற்றை காண்க. ப்ரீவியஸா பார்த்த அதே கான்செப்ட் தான். 3 ஆப்ஷன் ரைட்டா இருக்கு, ஒரு ஆப்ஷன் ராங்கா இருக்கு. அந்த ராங் ஆன்சர் எது, அதை தான் இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். The wrong answer is உயர் வகுப்புகளில் புற ஊக்கியை புறக்கணிக்கலாம். அப்ப கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லும்போது, அகவூக்கி என்பது ஈடுபடும் நடத்தையையே இலக்காக மாற்றுவதாகும். பரிசுகள், தண்டனைகள் புற ஊக்கிகள் ஆகும். புற ஊக்கிகளை அதிகம் வலியுறுத்தக்கூடாது. அப்ப தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லும்போது, உயர் வகுப்புகளில் புற ஊக்கியை புறக்கணிக்கலாம். 16, மாணவர்களே தமது ஊக்கிகளை தாமே நிர்ணயிக்க வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ப்ரூனர். இந்த இடத்துல ஊக்கிகளை அப்படின்னு சொல்லும்போது அந்த அவார்டு, ரிவார்டு, பிரைஸ், கேஷ் அவார்டு அது மாதிரி சொல்றாங்க. மாணவர்களே தமது ஊக்கிகளை தாமே நிர்ணயிக்க வேண்டும் என கூறியவர் ப்ரூனர். அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ல எது சரி எது தவறு அப்படின்னு கேட்கறாங்க. திட்டமிடப்பட்ட கற்பித்தல் பாடப்பொருள்கள் பயன்படுத்துவதன் தத்துவம் உடனடி விளைவு தருதல். 2வது, குறை கூறுவதை விட பாராட்டுதல் சிறந்தது என கூறியவர் ஹார்லாக். இந்த 2 ஆப்ஷன்ல எது சரி எது தவறு அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, ரெண்டுமே தப்பு. 1, 2 ரெண்டுமே. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரின்றாங்க. அதாவது திட்டமிடப்பட்ட கற்பித்தல் பாடப்பொருள்கள் பயன்படுத்துவதன் தத்துவம் உடனடி விளைவை தருதல். குறை கூறுவதை விட பாராட்டுதல் சிறந்தது என கூறியவர் ஹார்லாக். ரெண்டுமே சரியான பதில் தான். 18, தேவையையும் அவசியமும் ஏற்பட்டால் தண்டனை அளிக்கலாம். இது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் கரெக்ட், எந்த ஆப்ஷன் தப்புன்னு கேட்கறாங்க. செகண்ட் ஆப்ஷன், தண்டனை அளிக்கும் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் தலைமை ஆசிரியரை அணுகுவது சிறந்தது. இது எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. அப்போ செகண்ட் தப்பு அப்படின்றாங்க. தேவையும் அவசியமும் ஏற்பட்டால் தண்டனை அளிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், தண்டனை அளிக்கும் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் தலைமை ஆசிரியரை அணுகுவது சிறந்தது. செகண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் சரி. அப்போ 1 மட்டும் சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வெற்றிகள் மாணக்கர்களின் தற்கருத்தை உயர்த்தும். 2வது, ஒத்துழைப்பு போட்டி இயல்பாக அமைபவை. இது ரெண்டுத்துல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. அப்ப இது தவறு. வெற்றிகளின் மாணாக்கர்களின் தற்கருத்தை உயர்த்தும். வெற்றிகள் மாணாக்கர்களின் தற்கருத்தை உயர்த்தும். ஆப்ஷன் 2 ஒத்துழைப்பை போட்டி இயல்பாக அமைபவை. இது தவறு. 20வது கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பவர் அடைவு ஊக்கி எனும் கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறிவுசார். அறிவுசார் என்பவர் அடைவு ஊக்கி எனும் கருத்தை வலியுறுத்தியுள்ளார். 21, நடத்தைக்கும் ஊக்குவித்தலுக்கும் உள்ள தொடர்பை தரும் கொள்கை எந்த கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, எதிர்பார்ப்பு மதிப்பு. நடத்தைக்கும் ஊக்குவித்தலுக்கும் உள்ள தொடர்பை தரும் கொள்கை எதிர்பார்ப்பு மதிப்பு. 22, இயற்கையிலேயே குழந்தைகள் ஆராயவும் செய்து பார்க்கவும் ஆர்வமுடையவர்கள் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, அனைவரும். 3 பேருமே இதை சொல்லியிருக்காங்க. இயற்கையிலேயே குழந்தைகள் ஆராயவும் செய்து பார்க்கவும் ஆர்வமுடையவர்கள் என கூறியவர் மாஸ்லோ, ப்ரூனர், ரோஜர்ஸ். இவங்க 3 பேருமே இதை சொல்லியிருக்காங்க. 23 பாருங்க. ஒத்துழைப்பு, போட்டி ஆகியவை பின்வருவனவற்றின் விளைவு ஆகும். இது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி, 2ம். கற்றல், சமூகம் ரெண்டுமே இது கரெக்டா இருக்கும். அப்போ ஒத்துழைப்பு, போட்டி ஆகியவை பின்வருவனவற்றின் விளைவு ஆகும். கற்றல், சமூகம் 2ம். 24, அடைவு ஊக்கம் பற்றிய கருத்துக்களின் தவறானது எது தவறானது அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி,
ஒன்று மட்டும். இயற்கையானது இது மட்டும்தான் தவறு, மீதி ரெண்டுமே சரி அப்படின்றாங்க. அடைவு ஊக்கம் பற்றிய கருத்துக்களின் தவறானது, இயற்கையானது தவறு, போட்டி மனப்பான்மையால் ஏற்படுகிறது, ஆளுமை சோதனை பயன்படுத்தலாம். இது ரெண்டும் சரி. அப்ப தவறானது அப்படின்னு சொல்லும்போது இயற்கையானது ஒன்று மட்டும். 25 பாருங்க. அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட்ஸ்ல எழுதிங்க. அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் டேவிட் மாக்லிலாண்டு. அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மாக்லிலாண்டு. அடுத்தது 26 பாருங்க. இயல்பூக்க கொள்கையை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, வில்லியம் ஜேம்ஸ். இயல்பூக்க கொள்கையை ஆதரித்தவர் வில்லியம் ஜேம்ஸ். 27 ஹலாலில் உந்த குறைப்பு கோட்பாட்டில் SER = 0 ஆக இருக்க பின்வருவனவற்றில் எம் மதிப்பு சுழியாக இருக்க வேண்டும். சுழியாகனா 0வாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏதேனும் ஒன்று. இதுல எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹலாலின் எந்த குறைப்பு கோட்பாட்டில் SER = 0 ஆக இருக்க பின்வருவனவற்றில் எம் மதிப்பு சுழியாக இருக்க வேண்டும். SHR யூஸ் பண்ணிக்கலாம், DB ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 28 மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாட்டில் மனவெழுச்சி முதிர்ச்சி ஏற்படும் தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த தேவை மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாட்டில் மனவெழுச்சி முதிர்ச்சி ஏற்படும் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. The correct option is option B, தன் நிறைவு தேவை. மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாட்டில் மனவெழுச்சி முதிர்ச்சி ஏற்படும் தேவை தன் நிறைவு தேவை. 29 தூண்டல்களின் முக்கியத்துவம் கூறும் கொள்கை. எந்த கொள்கை தூண்டல்களின் முக்கியத்துவத்தை கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, அறிவுசார் கொள்கை. 30 உயர் சாதனையை பெறுவது அவாவு நிலை என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, டெம்போ. உயர் சாதனையை பெறுவது அவாவு நிலை என கூறியவர் டெம்போ. 31 பொருளறிவோடு இணைத்தல் சோதனை ஊக்கம் மற்றும் டேஷை அளவிடும். இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஆளுமை. பொருளறிவோடு இணைத்தல் சோதனை ஊக்கம் மற்றும் ஆளுமையை அளவிடும். 32 இவற்றில் மிகச் சிறந்த ஊக்குவித்தல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, முதன்மை ஊக்கி. இவற்றில் மிகச் சிறந்த ஊக்குவித்தல் முதன்மை ஊக்கி. ஊக்கினா வேற ஒன்றும் கிடையாது, அவார்ட், ரிவார்ட், கேஷ் மணி, பிரைஸ், அது எல்லாமே சொல்லுவாங்க. 33 பின்வருவனவற்றில் ஊக்கியின் தேவை. பின்வருவனவற்றில் ஊக்கியின் தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, பாராட்டு. பின்வருவனவற்றில் ஊக்கியின் தேவை பாராட்டு. 34 பாருங்க. உளத்திறன் அல்லாதது எது? உளத்திறன் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஊக்கம். உளத்திறன் அல்லாதது எது? ஊக்கம். 35 பரிசின் குறைபாட்டில் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பரிசின் குறைபாட்டில் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, திறமை வாய்ந்தவர்களை மேலும் முன்னேற்றும். பரிசின் குறைபாட்டில் இல்லாதது திறமை வாய்ந்தவர்களை மேலும் முன்னேற்றும். லாஸ்ட் கொஸ்டின். ஊக்குவித்தலுக்கும் வலுவூட்டிகள் அவசியம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஊக்குவித்தலுக்கும் வலுவூட்டிகள் அவசியம் என கூறியவர், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஹல். ஊக்குவித்தலுக்கும் வலுவூட்டிகள் அவசியம் என கூறியவர் ஹல். இந்த இடத்துல யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஊக்குவித்தலும் குழி இயக்கமும். இந்த இடத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னா எதனா வின் பண்றாங்க, இல்லைன்னா ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ப்ரைஸ் தருவோம், பரிசு தருவோம், அவார்டு எதனா தருவோம், அதுக்கு அடுத்தது கேஷ் அவார்டு தருவோம், என்கரேஜ்மெண்ட் பண்ணுவோம். அது ரிலேட்டடா இந்த 36 கொஸ்டினும் இருக்கும். இது நம்ம யூனிட் 7ல இருக்கு. அதாவது மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ், அது ரிலேட்டடா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 8 என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.